நதியா, நதியா, சாப்பாடு ரெடியாமா? எத்த சாப்பாடு அப்பமே ரெடி பண்ணிட்டேன். இப்பதான் அந்த தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தா நீங்க வந்துட்டீங்க. நீங்க உட்காருங்க, நான் எடுத்து வைக்கேன். சிவகாமி, சாப்பாடு ரெடியா? நான் கடைக்கு போகணும், நேரம் ஆகுது. என்னங்க, மருமக சாப்பாடு ரெடி பண்ணிட்டா, நான் எடுத்து வைக்கேன். 5 நிமிஷத்துல சாப்பிட்டு போயிடுங்க. மருமக சமைச்சாளா? இத நீ சொல்லவே இல்ல. மாமா 10 நிமிஷம் மாமா, இந்த எடுத்து வச்சிட்டேன் மாமா. சாப்பிட வாங்க, சாப்பிட்டு போங்க. நீங்க பேசாம இருங்க, அவ ஏதாவது வருத்தப்பட போறா. ஐயம்மா, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. மக்கா, முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசலாம். ஆமா ஆமா, மருமக இன்னைக்கு அசத்தி இருக்கா. சாப்பிடு சாப்பிடு. குழந்தைனாரே, நீங்களே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு என்ன விஷயம் ஏது விஷயம் அம்மா பத்தி பேசுங்க. ஒன்னும் இல்லம்மா, எனக்கு வேலைக்கு சென்னைக்கு மாத்திருக்காங்க. நான் இன்னும் 1 வாரத்துல கிளம்பணும். என்னடா இப்ப வந்து சொல்ற? 1 வாரத்துல கிளம்பணும்னு முன்னாடியே சொல்ல மாட்டியா? அண்ணே, மேலையே இப்பதானே பார்த்த உடனே உங்ககிட்ட தான் சொல்றேன். சரி சிவகாமி, அப்ப நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ஆமாங்க, நாளைக்கே போகலாம். அத்தை, நீங்க சொன்னீங்கல்ல அந்த வீடு தானே? ஆமாம்மா, அந்த வீடு தான். என்ன நடக்குது? எனக்கு ஒன்னும் புரியலையே. டேய், உனக்கு ஏதாவது புரியுது? இல்லண்ணே, எனக்கு ஒன்னும் புரியல. என்ன நீ எல்லாரும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க? எதை பத்தி பேசுறீங்க? எங்க போறோம்? ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணிருக்கீங்களா என்ன? குழந்தைனாரே, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். ஒண்ணு இல்லடா, உனக்கு பொண்ணு பார்க்க நாளைக்கு போறோம். ஏற்கனவே தரகர் வந்து பொண்ணோட போட்டோவை காட்டினாரு. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நாங்க எப்ப போலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நீ இப்ப சென்னைக்கு மாறுதல் ஆகி வந்திருக்குன்னு சொல்ற. கல்யாணம் நடந்து பொண்டாட்டி சேர்த்து கூட்டிட்டு போயிரு. எங்களுக்கு ஒரு கடமை முடிஞ்சு திருப்தியா உட்காருவோம். இந்த பாருமா, என் பையனை பத்திரமா பாத்துக்கணும், சரியா? சரிங்க அத்தை. பாரு, குழந்தைனாரே காரசாரமா சாப்பிடுவாரு. சிக்கன் மட்டன்லாம் ஃபேவரட். சமைச்சு கொடுத்து அசத்துங்க. அப்புறம் வீக்கெண்ட்ல அங்கங்கன்னு வெளியே போயிட்டு வாங்க, சரியா? போட்டோல எனக்கு ஷேர் பண்ணணும். ஓகே அக்கா. சிவா, பார்வை பத்திரமா பாத்துக்க. நம்ம கிராமத்து பொண்ணு அங்க எங்கன்னு வெளியே போய் பழக்கம் இல்ல. எங்கேயாவது போயிட போறா. எங்க போனாலும் ஒன்னாவே போயிட்டு ஒன்னாவே வந்துருங்க, சரியா? போன உடனே பக்கத்து வீட்டுல எல்லாம் பழக்கி விட்டுரு. அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா. இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். ஆமா ஆமா, ஊர் பேர் தெரியாத இடம். எங்கேயாவது காணாம போயிட்டா பின்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இருக்காது. 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்து பார்த்தாலே தெரியற சைஸ்ல தானே இருக்கா. என்னடா சொல்ற? புரியலையே. ஒன்னும் இல்லம்மா, அவளை தனியா விட்டதானே தொலைஞ்சு போறதுக்கு நான் தான் கூடவே இருக்க போறேனே, அதை சொன்னேன். இங்க பாரு பாரு, என் மூத்த பையனை கல்யாணம் நடந்து இத்தனை வருஷமா என் கூடவே இருக்கான். என் 2வது பிள்ளைய நான் பிரிஞ்சதே இல்லை. கல்யாணம் நடந்து 1 மாசம் கூட விருந்து சாப்பாடு போட முடியல. உடனே வெளியே போறீங்க. 2 பேரும் பத்திரமா இருங்க, சரியா? லீவ் கிடைச்சதுன்னா உடனே ஊருக்கு வந்துருங்க. சரிங்க அத்தை, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. கல்யாணம் நடந்து 1 வாரத்திலே உங்களை விட்டு போறமேனு. கவலைப்படாத பாரு, எங்களுக்கும் டைம் கிடைக்கிறப்ப நாங்களும் அங்க வரோம், சரியா? சரி சரி, பேசிட்டே இருந்தா அவங்க ட்ரெயினுக்கு டைம் ஆயிடும். அவங்க கிளம்பட்டும். பாய்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம்ப்பா. பத்திரமா போயிட்டு வா. கண்ணு, பத்திரமா போயிட்டு வானே. நீ நினைச்சத சாதிச்சிட்டு இல்லம்மா. இதுல டைலாக் வேற, பொண்ணு மண்ணுன்னு. ஏங்க, உங்களுக்கு ஜூஸ் பிடிக்கும்னு ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸை சாப்பிட்டு ஜூஸ் குடிங்க. எனக்கு ஜூஸ் பிடிக்கும்னு உன்ட்ட யார் சொன்னா? சும்மா சொல்ல அதெல்லாம் பண்ணிக்கிட்டு சுத்தாத. அதிக பிரசங்கத்தனமா பண்ணிக்கிட்டு. நல்ல காமெடியா பேசுறீங்க. உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்பங்க. நீங்க வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணுன்னு என்னால நம்பவே முடியல. ஆமாங்க, என் காலேஜ்ல கூட அப்படிதான் சொல்வாங்க. சரி சரி, உட்காருங்க. எதுக்கு நின்னுக்கிட்டே பேசுறீங்க? இல்ல ரேவதி, என் ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிட்டு, அதான் வீட்டுக்கு போகணும். ஏங்க, 8 மணிக்கு தானே வருவாரு? இல்ல, 6 மணி ஆக போகுதுல்ல. சுட சுட ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் டீ போட்டு வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இல்ல அவர் வந்தோடனே அவசரமா போயிட்டு கிச்சன்ல ஒர்க் பண்றது கொஞ்சம் டென்ஸ்டா இருக்கும்ல, அதனாலதான். அண்ணன் மேல எவ்வளவு லவ். இங்க உள்ளவங்க எல்லாம் அப்படி இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, இந்த காலத்துலயும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே லக்கி. சரி, இந்த வீக்கெண்ட் வெளியே எங்கேயாவது போறீங்களா? இல்லங்க, அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, கேட்டுட்டு சொல்லுங்க. எங்கேயும் போகலனா எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்க, சரியா? நியூலி கப்பல்ஸ், உங்களை டிஸ்டர்ப் வேற பண்ண முடியாது. நீங்களா டைம் எடுத்து எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க வீட்டு கதவு தடவை எங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. அக்கா சும்மா இருங்கக்கா, நீங்க வேற. சரி பப்ளி மாசு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். எனக்கு சுத்தமா நேரம் போகல.
அக்கா நான் குண்டா இருக்கேன் தானே என்ன பப்ளி மாஸ்னு கூப்பிடுறீங்க? நீ வேற பாரு, இங்க பாரு, நான் எவ்வளவு சாப்பிடுவேன் தெரியுமா? என் உடம்புல கொஞ்சம் கூட சதை போட மாட்டேங்குது. நானும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. கொஞ்சம் குண்டா இருந்தா அழகா இருக்கும் மீன். எங்க எனக்கு உன்ன மாதிரி கொஞ்சம் பப்ளி மாஸ் மாதிரி இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். நீ இப்படி இருக்கிறதா உனக்கு அழகு. நம்ம கீர்த்தி சுரேஷ் பாத்துக்கல ஆக்ட்ரஸ், அவங்க எவ்வளவு அழகா இருந்தாங்க கொஞ்சம் குண்டா இருக்கிறப்ப. இப்ப பாரு என்ன மாதிரி மேலே ரெண்டு மெலிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு பார்க்க பிடிக்கல. அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் குண்டா இருந்தா அழகா இருப்பாங்க, ஒரு சில பேர் ஒல்லியா இருந்தா அழகா இருப்பாங்க. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ இப்படி இருக்கிறதா அழகு. சரிக்கா, சரி சரி சரிக்கா, நான் கிளம்புறேன். சரி, நாளைக்கு எப்ப வருவ? நாளைக்கு நீங்க வாங்கக்கா, நான் இன்னைக்கு வந்துட்டேன்ல. சரி சரி, காலையில ஒரு 10 மணிக்கு வரேன், வேலையெல்லாம் முடிச்சிட்டு. ஓகேக்கா. என்னங்க வந்துட்டீங்களா? சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? உனக்கு சாப்பிட்றத தவிர லைஃப்ல வேற எதுவுமே தெரியாதா? இல்லைங்க, ஆஃபீஸ்லேருந்து இப்போ தானே வரீங்க, அதான் டயர்டாக இருப்பீங்களேன்னு நினச்சேன். எனக்கு எந்த டயர்டும் இல்லை. நான் ஆஃபீஸில் கேண்டீன்லேயே சாப்பிட்டேன். சரிங்க, வெந்நி போட்டு வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வாங்க சரியா? டவலு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ம், சரி. அப்புறங்க பக்கத்தில் இருக்கிற ரேவதி அக்கா இந்த வாரம் வெளியே எங்கேயாவது போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் வெளியே போகலைன்னா எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நீ எதுக்கு பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பக்கத்து வீட்டுல போய் அனாவசியமா பேசிட்டு நிக்க கூடாதுன்னு. ஏங்க நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறீங்க, சாயங்காலம் 7 மணிக்கு தான் வரீங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? அதான் வீட்டுல வைஃபை கனெக்ஷன் இருக்கு, எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிருக்கேன். உட்காந்து நிம்மதியா வீட்டுல உட்காந்து படம் பார்க்க வேண்டியதானே? டிவி எவ்வளோ நேரங்க பார்க்கறது? சரி, இந்த புடி. எனக்கு தெரிஞ்ச ஒரு டயட்டிஷியன்ட்ட பேசி உனக்கு உடம்ப குறைக்கிறதுக்காக சாப்பாடெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். என்ன ஆணு வாயை பொழந்துக்கிட்டு இருக்க? படிச்சியா இல்லையா? ஏங்க இதில் காலையில் வெறும் 2 பிரெட்டு, ஒரே ஒரு பாதாம் பருப்பு, 2 முந்திரி பருப்பு, அப்புறம் மத்தியானம் ஏதோ சேலட்டு, நைட்டு ஒரு சப்பாத்தி, ஒரு கிளாஸ் பாலுன்னு போட்டிருக்கு. என்னால் அப்படி இருக்க முடியாது. இருக்க முடியுமா முடியாதான்னு கேட்கல. இதுல இருக்கிற சாப்பாடு தான் நீ சாப்பிடணும்னு சொன்னேன், புரியுதா? சரிங்க, இதில் இருக்கிறத மட்டுமே நான் சாப்பிட்றேன். காற்றுக்கு தூது விட்டு கவிதைகள் பாடச் சொல்லு, நிலவுக்கு தூது விட்டு. அருமையா இருக்கு. ஏன் ஒரு பாக்கெட் மட்டும் திங்கிற? இன்னும் 10 பாக்கெட் வாங்கிக்கோ, சுத்தி சுத்தி அடுக்கு. அப்பதான் வயிற்றுல இருக்கிற ஒரு டயர் 4 டயரா மாறும். ஐயோ பார்த்துட்டாரு, நல்லா திட்ட போறாரு. இல்லைங்க, இப்பதான் 2 பீஸ் எடுத்து வாயில வச்சேன், கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. நீங்க சொன்ன மாதிரியே இருந்து பார்த்தேன், முந்தைய விட இப்ப அதிகமா பசிக்குது. ஏய், சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்காத. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. நீயா உடம்ப குறைக்க மாட்ட, நானா அலைஞ்சு திரிஞ்சு எவன்கிட்டயாவது ஃபீஸை கட்டி ஒரு சார்ட் வாங்கிட்டு வந்தா அதை கீப் அப் பண்ணவும் மாட்டேன். நான் ஒன்று பண்றேன், போறப்ப கிச்சனை பூட்டி கொண்டு போயிடுறேன். பட்டினியா இரு, அப்பதான் புத்தி வரும். என்னங்க என்னங்க ஹால்லே படுத்துட்டீங்க, வந்து பெட்ரூம்ல படுங்க. எனக்கு இங்கேயே நல்லா இருக்கு, நீ போய் படு. ஏங்க பனைமர உயரம் வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இந்த சோபா பார்த்தோம்? வந்து பெட்ரூம்ல படுங்க, நான் வேணா சோபால படுத்துக்கிறேன். எதுக்கு? சோபா உடைச்சு வைக்கிறதுக்கா? என்ன சிவா, கல்யாணம் நடந்து 2 வாரம் கூட முடியல, அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்ட. வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? சார், எனக்கு ஆஃபீஸ் தான் ஃபர்ஸ்ட் சார், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். வெரி குட்பா, வெரி குட்பா. இப்படிதான் தீயா வேலை பார்க்கணும், சரியா? தேங்க்யூ சார். மேடம் லீவ் முடிச்சு வரட்டும், உனக்கு ப்ரமோஷனுக்கு மேடம்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னடா மச்சான் ஆபீஸ்க்கு வந்துட்ட? ஆமாடா, ஒர்க்கு நிறைய பெண்டிங் இருக்கு, அதான் வந்தேன். டேய், உன்னோட கேரக்டருக்கு 6 மாசம் ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு நினைச்சேன். நீ என்னன்னா 2வது வாரத்துல வந்து நிக்கிற? என்னங்க இன்னைக்கு இவ்வளோ நேரம்? இதோ பாரு, ஃபர்ஸ்ட் எப்போ வருவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க, உங்களுக்கு என்ன சமைக்கணும், இந்த மாதிரி இடியட்டான கொஸ்டினை கேட்கறத விடு.
என்னை பத்தி ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்க வேணாம், புரியுதா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? ஓப்பனா சொன்னா தானே தெரியும். ஓப்பனை சொல்லுமா? சரி சொல்றேன் கேளு. நான் எப்படிலாம் பொண்ணு வேணும்னு நினைச்சனோ அதுக்கு ஆப்போசிட்டா நீ இருக்கிற, புரியுதா? நீயே நினைச்சாலும் நானே நினைச்சாலும் எதையும் மாத்த முடியாது. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ உன் பாட்டுக்கு இரு, நான் என் பாட்டுக்கு இருக்கிறேன். ஏங்க இத கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்ப என்ன? இப்ப சொல்லிட்டேன்ல, வழிய விட, நான் தூங்க போனோம். சொல்ல மறந்துட்டேன், இன்னும் 2 கப்பு ஜூஸ் குடி, அப்பந்தான் வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. சொல்லுமா. ஆமாம்மா, லீவ் எல்லாம் முடிஞ்சுது. சரிம்மா. ஓ, மேடம் ஏதோ வேலைக்கெல்லாம் போக போறாங்களா? சரி சரி, இவளை பார்த்தாலே தெரியுது, எவனாவது தூக்க பெருக்க துடைக்கன்னு ஏதாவது வேலைக்கு கூப்பிட்டுருப்பானா இருக்கும். நமக்கு என்ன, இவளே வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. இவ என்ன வேலைக்கு போனா நமக்கு என்ன? மச்சான், என்னடா இவ்வளவு லேட்டா வந்திருக்க? மேடம் இன்னைக்கு வராங்கன்னு தெரியும்ல? டேய் என்னடா, எப்பவும் 9 மணிக்கு தானே வருவேன், இப்ப மட்டும் என்ன? இப்ப மட்டும் என்ன பாபா, மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 5 நிமிஷம் 10 நிமிஷம்னாலே சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீ 1 hour லேட்டா வந்திருக்க, என்ன பண்ண போறாங்களோ? போ, அவங்க கேபின்ல இருக்காங்க, போய் மீட் பண்ணு. ஃபர்ஸ்ட் டைமே நல்லா திட்டு வாங்க போற. சார் ரொம்ப பயமுறுத்தாதீங்க சார், எப்பேற்பட்ட மேடத்தையும் நான் கரெக்ட் பண்ணிடுவேன். எங்க மேடம் ஆல்ரெடி ஏதோ மூடோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு, செம்ம காண்டா இருக்காங்க. போ, கடிச்சு கொதற போறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே கம் இன் மேம்? எஸ் கம் இன். பாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க அரவிந்த். மேடம், இவங்க தான் பெங்களூர்ல இருந்து சென்னை போஸ்டிங் மாறி வந்தவங்க, மிஸ்டர் சிவா. நீங்க போலாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க பாரு, நீ கால் மீ மேடம். மேடம் அது வந்து ஐ எம் சிவா ஃப்ரம் பெங்களூர். உங்களோட பயோடேட்டா கேட்கல. எத்தனை மணிக்கு ஆபீஸ் ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? இது என்ன உங்க அப்பா வீடு நினைச்சீங்களா, இல்ல சத்திரம் நினைச்சீங்களா? உங்க இஷ்டத்துக்கு வர்றதுக்கு போறதுக்கும். இல்ல மேடம், அது வந்து வர்றப்ப கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்தது. இந்த கம்பி கட்டுற வேலை, கதை கட்டுற வேலை எல்லாம் உங்க வீடு உங்க பொண்டாட்டியோட வச்சுக்கோங்க. இங்க ஆபீஸ்ல கம்பி கட்டுற கதையெல்லாம் வேணாம். ஏதாவது ஏட்டிக்கு பிடி கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, வாயை உடைச்ச சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். பாரு, சத்தம் வரக்கூடாது. ஐயம்மா சொல்லுமா. ஏண்டா நீயும் மருமவளும் ஊருக்கு போய் 2 வாரம் ஆகுது. எங்களை வந்து ஒரு எட்டை பார்த்துட்டு போங்களேன். ஏமா, ஆபீஸ்ல லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. டேய், உனக்கு இன்னுமா தெரியல? மருமவ தான் நீ வேலை பார்க்குற ஆஃபீஸோட ஹெட்டு. நாங்கள் பொண்ணு பார்க்க போகும்போதே மருமவ சொல்லிட்டா, என் ஆஃபீஸ்க்கு தான் உங்கள் மாமா வராங்க, நீங்கள் சொல்லாண்டா, சர்ப்ரைஸாக இருக்கட்டும். முதல்லையே நம்ம ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா அவர் என்கிட்ட ஃப்ரீயாக பழக மாட்டார், அப்படி இப்படி சொல்லிட்டா. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகிறேன்னு முன்னாலே சொல்லியிருந்தா, 1 வாரத்துக்கு முன்னாடி. அப்புறம் 2 பேரும் ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்கன்னு ஃபோன் பண்ணேன். நீ என்னைய போட்டு கலாய்க்கேன்னு நினைக்கேன். நீ மருமவோட சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டு 2 பேரும் ஊருக்கு வாங்க. அம்மா கறி குழம்பு, நாட்டு கறி குழம்பு வச்சுட்டு உங்களுக்காக காத்திருக்கேன். போனவை வச்சுட்டு மருமவோட சொல்லி உடனே லீவ் எடுத்துட்டு இன்னைக்கு நைட் ஏறி நாளைக்கு காலைல வந்துருங்க, சரியா? ஏல நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ அமைதியா இருக்க. அம்மா உனக்கு பாத்துருக்க பொண்ணு எப்படி? அம்மாவோட செலெக்ஷன் சூப்பர் இல்ல? ஆமாம்மா, ஓ செலெக்ஷன் சூப்பர். நான் தான் எப்பவும் மாதிரி கேன மாதிரி நடந்துக்கிட்டேன். ஐ எம் சாரி பாரு. இங்க பாருங்க மக்களே, ஒரு மனுஷரை பார்க்க பார்வைக்கு அவங்களோட உருவத்தை வச்சோ, அவங்களோட நிறத்தை வச்சோ, அவங்களோட பொருளாதாரத்தை வச்சோ, அவங்களோட ஜாதி மதம்னு இந்த மாதிரி பாகுபாட்டெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல பல கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு.